நண்பன் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திரா விருத்தன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையில நாரேட் பண்ணது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச அந்த சீன் தான் போகுது. ருத்ரனும் மகாராஜா கிட்ட எனக்கு இந்துவ கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பமே இல்ல, நான் விரும்புறது சந்திராவை தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறான். அது கேட்ட மகாராஜாவும் ஷாக் ஆயிருப்பாரு. சோ இதோட தான் லாஸ்ட் எபிசோட் நம்ம பினிஷ் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க பாக்கலாம். ஓபனிங் சீன்ல மகாராஜாவும் நம்ம ருத்ரன் கிட்ட என் மகனின் கண்களில் கண்ணீரா? இல்லை, என் மகன் கண் கலங்க கூடாது. 1000 படைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்க்கும் பலம் கொண்டவன் என் மகன். நீ கண் கலங்கலாமா? இல்லை, நீ கலங்க கூடாது. இப்ப என்ன உனக்கு? இந்த திருமணம் வேண்டாம், சந்திராவை மணக்க வேண்டும், அவ்வளவுதானே? கவலை வேண்டாம். இன்று உன் தந்தை உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்துவும் மகாராஜா கிட்ட அப்படி என்றால் அன்று தாம் எனக்கு கொடுத்த வாக்கு என்னை மன்னித்து விடு இந்து. ஒரு வாக்கினால் வாழ்க்கை வீணாகும் என்றால் அந்த வாக்கை மீறுவதில் தவறு எதுவும் இல்லை. நீ மட்டும் தான் ருத்ரனை காதல் செய்கிறாய், ஆனால் ருத்ரனுக்கு உன் மீது எல்லளவு கூட காதல் இல்லை. அப்படி இருக்கையில் இத்திருமணம் நடந்தும் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ருத்ரன் கிட்ட செல், இவ்வுலகில் என் மூலையில் இருந்தாலும் என் மருமகளை அழைத்து வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ருத்ரனும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம சந்திராவை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இந்துவுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே மகாராஜா கிட்ட நீங்கள் செய்வது சரியா? தங்களின் மகன் காதல் என்று வெற்றி பெற போகிறது. அப்போ இந்த இந்துவின் காதல் என்னை பற்றி தாம் எல்லளவு கூட யோசிக்கவில்லை, அப்படித்தானே? இல்லை மகளே, நீ நினைப்பது போல் இல்லை. வேண்டாம், இனி என்னை மகள் என்று அழைக்கும் உரிமையை தாம் இழந்தீர்கள். என்னையும் தங்களின் மகளாக நினைத்திருந்தால் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை தாம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள், எனக்கு வாழ்க்கையை அளித்தவரும் தாம் தான், அதை அழித்தவரும் தாம் தான். தங்களின் பெயர் நிச்சயம் சரித்திரத்தில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ண ருத்ரனும் சந்திராவை தேடி மேகநாட்டுக்கு போறான். ஏன்னா சந்திரா அந்த அரண்மனையை விட்டு கிளம்பும் போது மேகநாதன் சந்திராவை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயிருப்பான். அதை ஞாபகம் வச்சிருந்த நம்ம ருத்ரனும் சந்திராவை தேடி மேகநாட்டுக்கு போறான். மேகநாட்டுக்கு போனதும் மேகநாதனோட அரண்மனைக்கு போறான். பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அரண்மனை முழுக்கவுமே டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏதோ பண்டிகை நடக்கிற மாதிரி அரண்மனை முழுக்கவுமே அலங்கரிச்சிருக்காங்க. அதை பார்த்த ருத்ரன் ஷாக் ஆயிடுறான். அதே சமயம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா மேகநாதனோட அப்பா அம்மா இறந்து இன்னும் ரொம்ப நாள் ஆகல, அதுக்குள்ள அரண்மனைக்குள்ள எப்படி பண்டிகை வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சந்தேகத்தோடயே அரண்மனைக்குள்ள போறான். இன்னுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அரண்மனையோட ஹால்ல அத்தனை மக்களுக்கு நடுவுல மேகநாதனுக்கும் நம்ம சந்திராவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ருத்ரனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்றதுக்குள்ள அங்க என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருது. அப்போ மேகநாதனும் சந்திரா கிட்ட வந்திருக்க மக்களுக்கு வணக்கம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்திராவும் திரும்புறா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்றா. மெதுவா நிமிந்து பாக்குறா. முன்னாடி ருத்ரன் நிக்கிறத உணர்ந்தாவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. உடைஞ்சு போயிடறா. அவளே அறியாம அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா சந்திரா ஒரே இடத்த பாத்துட்டு இருக்கிறத நம்ம மேகநாதன் நோட் பண்றான். சந்திரா எங்க பாத்துட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறான். அங்க ருத்ரன் இருக்கிறத பார்த்ததும் நம்ம மேகநாதன் வில்லத்தனமா சிரிக்கிறான். மேகநாதனோட வில்லத்தனமான அந்த சிரிப்பை பார்த்த நம்ம ருத்ரனுக்கு சந்தேகம் படுக்க ஆரம்பிச்சது. இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா சந்திராவோட விருப்பப்படி நடந்திருக்காது. மேகநாதன் சந்திராவை மிரட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் முடிவு பண்றான். அவனுக்கு பயங்கர கோவம் வருது. வேகமா மனமடைக்க போறான். மேகநாதனோட சட்டைய புடிச்சு அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேத்துக்கு நடுவுல சண்டை பயங்கரமா நடக்குது. அதை பார்த்த சந்திராவுக்கு பயங்கர கோவம் வருது. ருத்ரனை பின்னாடி தள்ளி ருத்ரனு கிட்ட ரொம்ப கோவமா, போதும் நிறுத்துங்கள், எங்க வந்து யாரிடம் சண்டை இடுகிறீர்கள்? அவர் என்னை மணக்கவிருக்கும் மணவாளன். அப்படி இருக்க அவரின் மீது கை வைக்க உமக்கு எவ்வளவு துணிவு இருக்கும்? நீ பயத்தில் பேசுகிறாய், அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி இந்த கட்டாய திருமணம் நடக்காது. அதை நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். கட்டாய திருமணமா? எதை வைத்து தாம் இதை கட்டாய திருமணம் என்று கூறுகிறீர்கள்? என் விருப்பப்படி என் சம்மதத்துடன் தான் இந்த திருமணம் நடைபெற உள்ளது. அதிலும் இத்திருமணத்தில் என் அண்ணனுக்கும் பரிபூரண சம்பந்தம். ஆகையால் முட்டாள்தனமாக எதுவும் பேசாமல் இவ்விடத்தை விட்டு செல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட ருத்ரன் உடைஞ்சு போயிடுறான். அப்போ மேகநாதனும் ருத்ரன் கிட்ட எப்பொழுதாவது தமக்கு நம்பிக்கை வந்ததா? இத்திருமணம் எங்கள் இருவரின் விருப்பத்துடன் தான் நடைபெற உள்ளது. ஆகையால் சத்தம் போடாமல் தாம் திரும்பி செல்வதுதான் தமக்கு நல்லது. இல்லை என்றால் மேகநாட்டின் போர் முழக்கம் கதிர்நாட்டின் எல்லையில் உதிக்கும், ஜாக்கிரது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் சந்திராவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதை பார்த்த ருத்ரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு என்ன நடக்குது? ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பண்றான்? ஏன் சந்திரா இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு அவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. எப்படியாவது சந்திராவை ஒரே ஒரு முறை பார்த்து பேசிட மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் அவன் நிறையவே ட்ரை பண்றான். சந்திராவை மீட் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. சந்திராவை சுத்தி 24 மணி நேரமும் பணிப்பெண்களும் நிறைய காவலாளிகளும் இருந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம
நம்ம ருத்ரனால சந்திராவோட நிழல கூட நெருங்க முடியல. அப்போதான் ருத்ரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சந்திரா ஏன் திடீர்னு இப்படி மாறினா, சந்திரா எதுக்காக திடீர்னு மேகநாதனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. அப்ப அவனுக்குள்ளேயே, நான் நினைத்தது சரியே, சந்திராவின் விருப்பத்திற்கு எதிராகத்தான் இந்த திருமணம் நடைபெற உள்ளது. அதை தான் அவள் எனக்கு உணர்த்த முயற்சித்திருக்கிறார். வர்ணதேவின் விருப்பத்துடன் தான் இந்த திருமணம் நடைபெற உள்ளது என்று அவள் கூறினார். அதற்கு வாய்ப்புகளே இல்லை. வைரக்கடத்தல் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பிருந்தாவனத்தின் படுகொலைக்கு காரணம் யார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கையில் இந்த சூழலில் திருமணத்தை பற்றி அவர் யோசிக்க வாய்ப்பே இல்லை. இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இதைதான் சந்திரா என்னிடம் கூற நினைத்திருக்கிறாள். நான் வர்ணதேவை சந்தித்தாக வேண்டும் அப்படின்ற மாதிரி ருத்ரனும் வர்ணதேவை மீட் பண்ணணுங்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு போறான். அங்க போனாம பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா பிருந்தாவனத்துல ஒரு காக்கா கூட இல்ல. அங்க இருந்த மக்கள், வர்ணதேவ், மித்ரா அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இல்ல. அத பார்த்த ருத்ரனுக்கு அப்போதான் எல்லாமே ஒன் பை ஒன்னா புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா, பிருந்தாவன மக்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. வர்ணதேவியும் மித்ராவையும் கைது பண்ணி வச்சு அவங்கள காட்டி மிரட்டி தான் சந்திராவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ருத்ரன் புரிஞ்சுக்கிறான். உடனே அவன் கருநாட்டுக்கு போறான். அவனோட படை தளபதியான பார்த்திபன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு அவன் கிட்ட கூறுவதை கவனமாக கேள். யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நம் படைகளை திரட்டி கொண்டு ஆற்றங்கரைக்கு வா. மீண்டும் கூறுகிறேன், உன்னுடைய வருகை ரகசியமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம் படை அரண்மனையை விட்டு வெளியே சென்ற விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு முதல்ல ருத்ரன் அந்த நாட்டை விட்டு வெளியில போறான். அதுக்கப்புறம் பார்த்திபனும் யாருக்கும் தெரியாம ஒரு படைய கூட்டிக்கிட்டு கதிர்நாட்டுல இருந்து வெளியில போய் மேகநாட்டோட எல்லையில நம்ம ருத்ரனை சந்திக்கிறான். அப்போ பார்த்திபனும் ருத்ரன் கிட்ட, நம்மிடம் இருக்கும் படைகளிலே இவர்கள் தான் மிகவும் திறமையானவர்கள். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இளவரசே, திடீரென்று ரகசியமாக படைகளை திரட்ட சொன்னதன் காரணம் என்ன? அதற்கு முன் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல். நான் தங்களை பிருந்தாவனத்திலேயே தானே இருக்க சொன்னேன். அதை விடுத்து அங்கிருந்து அரண்மனைக்கு வர காரணம் என்ன? அது மகாராஜாவின் முடிவு இளவரசே. சந்திரா கைது செய்யப்பட்ட தினம் எங்களுக்கும் உத்தரவு மடல் ஒன்று வந்தது. அதுவும் மகாராஜாவிடம் இருந்து. அந்த மடல் எங்கள் கைக்கு கிடைக்கப்பட்ட அடுத்த நொடி நாங்கள் கிராமத்தை விட்டு புறப்பட்டு இருக்க வேண்டும். இது மன்னனின் ஆணை. அப்படித்தான் அந்த மடலில் எழுதியிருந்தது. ஆகையாலே நாங்கள் அங்கிருந்து வந்தோம். ஆனால் ஏன் கேட்கிறீர்கள்? ஏதேனும் பிரச்சனையா? ஆம் பார்த்திபா, பிருந்தாவன மக்கள் காணாமல் போயினர். அவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன். தங்களின் சந்தேகம் யாரின் மீது? மேகநாதனின் மீது. வரும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று சந்திராவிற்கும் மேகநாதனுக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஆனால் சந்திராவிற்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த திருமணத்தை பற்றி வர்ணதேவிடம் பேசவே நான் பிருந்தாவனத்திற்கு சென்றேன். ஆனால் அங்கு ஒரு ஈக்காவும் கூட கண்ணில் தென்படவில்லை. அதை வைத்துதான் கூறுகிறேன் பிருந்தாவன மக்கள் கடத்தப்பட்டனர் என்று. அப்படியென்றால் கிராமத்து மக்களையும் வர்ணதேவையும் பிணை கைதிகளாக வைத்து சந்திராவை மிரட்டி கட்டாய திருமணம் செய்து கொள்ள பார்க்கிறானா அந்த மேகநாதன்? ஆம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? மேகநாட்டின் மீது போர் தொடுக்க போறோமா? இல்லை. அவ்வாறு செய்தால் கடத்தப்பட்டவர்களின் நிலை என்னவாகும் என்று யூகிக்க முடியாது. வேறு எதுவும் திட்டம் வைத்திருக்கிறீர்களா? ஆம். முதலில் நாம் மேகநாட்டினுள் நுழைய வேண்டும். பின் கடத்தப்பட்டவர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கண்டுபிடித்தவுடன் நாம் அவர்களை மீட்க வேண்டும். அதன் பின் நாட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தீ வைக்க வேண்டும். அனைவரின் கவனமும் அதில் திரும்பும் வேளை நான் சந்திராவை காப்பாற்றி இங்கு அழைத்து வருவேன். இதுதான் என் திட்டம். புறப்படுங்கள். வேட்டை துவங்கியது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்து எல்லாரும் பிருந்தாவன மக்களை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேகநாட்டு முழுக்க தேடுறாங்க. ஆனா பிருந்தாவன மக்கள் எங்க இருக்காங்க, அவங்கள பத்தி சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப பார்த்திபனும் நம்ம ருத்ரன் கிட்ட, நாடு முழுக்க தேடி விட்டோம், ஆனால் கிராமத்து மக்கள் எங்க இருக்கிறார்கள் என்று எந்த தடயமும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை நாம் தவறான பாதையில் செல்கிறோமா? இல்லை, நாம் செல்லும் பாதை சரியானதே. ஆனால் எங்கோ எதையோ நாம் தவற விடுகிறோம். அதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. எப்படியாவது தாம் சந்திராவை சந்தியுங்கள். அவர்களிடத்தில் நடந்ததை வினவுங்கள். அதிலிருந்து நிச்சயம் நமக்கு ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட ருத்ரனுக்கும் அது சரியான யோசனையா தோணுது. உடனே யாருக்கும் தெரியாம சந்திராவோட ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். சந்திராவும் ரூமுக்குள்ள போறா. அந்த லெட்டரை பாக்குறான். அந்த லெட்டர் ருத்ரன் கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்றா. அதை ஓபன் பண்ணி படிக்கிறா. யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு வெளியே வா அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. அதை படிச்ச நம்ம சந்திராவும் யாருக்கும் தெரியாம அவளோட ரூமை விட்டு வெளியில போயிட்டு அரண்மனைக்கு வெளியவும் போறா. அந்த இடத்துல நம்ம ருத்ரன் நின்னுட்டு இருக்கான். ருத்ரனுக்கு பின்னாடி சந்திரா வரா. சந்திராவை பார்க்காமலேயே அங்க சந்திரா வந்திருக்கிறத நம்ம ருத்ரனால ஃபீல் பண்ண முடியுது. திரும்புறான். ருத்ரனை பார்த்த சந்திராவுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஓடி போய் அவனை ஹக் பண்றா. அதிலே ருத்ரன் புரிஞ்சுக்கிறான், இந்த கல்யாணத்துல சந்திராவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்போ நம்ம சந்திரா கிட்ட, ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகிவிடும். அதான் நான் வந்து விட்டேன் அல்லவா, அனைத்தையும் நான் சரி செய்வேன். தங்களுக்கு என் மீது கோபம் இல்லையா? கோபமா? எதற்கு? இதற்கா? நான் தங்களை அவதூறாக பேசியதற்கு கவலையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் என்னை ஏசியது யார்? என் மனைவி ஆயிற்றே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த மனைவி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் சந்திராவுக்கு அது தப்பா படுது. உடனே அடுத்த செகண்டே ருத்ரனை விட்டு தள்ளி வரா. அப்போ ருத்ரன் கிட்ட, என்ன
தாம் என்ன கூறுகிறீர்கள்? இவ்வாறெல்லாம் பேசாதீர்கள். உமக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மறந்தீர்களா? தாம் இப்படி ஒரு வார்த்தையை என்னிடம் கூறிய விஷயம் மட்டும் இளவரசி இந்துவிற்கு தெரிய வந்தது, தங்களை எதுவும் செய்ய மாட்டார், என்னைதான் குழி தோண்டி புதைத்து விடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட ருத்ரன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட சிரிப்பை பார்த்த நம்ம சந்திராவுக்கு கோபம் தான் வருது. சந்திராவோட கோபத்தை பார்த்த ருத்ரனும் சந்திரா கிட்ட, சரி சரி கோபப்படாதே, உண்மையை கூறுகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு நீ என்னிடம் யதார்த்தமாக இருந்துள்ளாய், அதை நினைத்துதான் நான் ஆனந்தம் கொண்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்த ருத்ரன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே முட்டி போட்டுறான். அதை பார்த்த சந்திரா ஷாக் ஆயிடுறா. அப்போ நம்ம ருத்ரனும் சந்திரா கிட்ட, இதுவரை எந்த பெண்ணிடமும் எனக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதில்லை உன்னை தவிர. அந்த உணர்வு என்ன என்று ஆரம்பத்தில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் காலம் எனக்கு உணர்த்தியது அந்த உணர்வு காதல் என்று. அதே காலம்தான் உன்னையும் என்னிடமிருந்து பிரித்தது. பிறந்த தினம் முதல் இது நாள் வரை நான் என் தந்தையின் சொல்லை தட்டியதே இல்லை. ஆனால் இன்று முதல் முறையாக அவரின் பேச்சை மீறி அவரையே எதிர்த்து நின்றேன். அதுவும் உனக்காக. எதிர்த்தீர்களா? ஆனால் ஏன்? ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கின்றேன், அதுவும் உயிருக்குயிராக. என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதமா? இப்படியே என்னை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதை கேட்ட சந்திரா 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு நம்ம ருத்ரன் கிட்ட, என்னை மன்னியுங்கள் இளவரசே, என்னால் தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏன்? உன் மனதுக்கு பிடித்த அந்த மணவாளன் நான் இல்லையா? தங்களை கரம் பிடிக்கும் விதி எனக்கு இல்லை. விதியா? ஆம், தங்களுக்கும் இளவரசி இந்துவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த இயலாது. அதற்கு ஒருபோதும் மகாராஜா அனுமதிக்க மாட்டார். மற்றவர்களை பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய்? இப்போ இந்த கணம் நீயும் நானும் மட்டுமே இந்த பூலோகத்தில் இருக்கிறோம் என்று நினைத்துக்கொள். நம்மை பிரிக்கவோ நம் காதலுக்கு மறுப்பு கூறவோ இவ்வுலகையில் இப்போ யாரும் இல்லை. அதனால் இதை பற்றியும் யோசிக்காமல் உண்மையை கூறு. உன் மனதில் எனக்கு இடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திரா கண் கலங்க ஆரம்பிக்கிறா. பட் அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதை பார்த்து நம்ம ருத்ரனும் சந்திரா கிட்ட, புவியில் அனைவரும் என்னை இளவரசன் ருத்ரன் என்று அழைப்பார்கள். ஆனால் இனி நான் இளவரசன் ருத்ரன் அல்ல, சந்திராவின் ருத்ரன். எந்த ஒரு ஆண்மகனும் தன் பெயருக்கு முன் எந்த ஒரு பெண்ணின் பெயரையும் இடமாட்டார்கள். ஆனால் நான் வைத்துள்ளேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு உன் மீது நான் காதல் வைத்துள்ளேன். தீராத ஆசை என்னுள் ஏற்பட்டு விட்டது. இனி அந்த ஆண்டவனை நினைத்தாலும் உன்னை என் இதயத்தில் இருந்து நீக்க இயலாது. என் மனதில் இருப்பது நீதான். அதை நான் கூறிவிட்டேன். இப்போது நீதான் கூற வேண்டும். நீயும் என் போல் என் மீது காதல் கொண்டாயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திரா அவளையே மறந்து ருத்ரனை ஹக் பண்றா. அதை பார்த்த ருத்ரனுக்கு புரிஞ்சிருச்சு சந்திராவுக்கும் தான் மேல லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சந்திரா கிட்ட, என் மீது இவ்வளவு காதல் இருக்கும் பொழுது அந்த மேகநாதனை ஏன் மணக்க ஒப்புக்கொண்டாய்? அவன் தான் என்னை வற்புறுத்தினார், தெரியும். அதை உன் அவள் கேட்கவே விரும்பினேன். சரி கூறு, உன் அண்ணனும் கிராமத்து மக்களும் எங்கிருக்கிறார்கள்? அவர்களை அவன் எங்கு வைத்திருக்கிறான்? நான் கூறிய வார்த்தைகளை தாம் புரிந்து கொண்டீர்களா? ஆம், உன் திருமணம் உன் அண்ணனின் சம்மதத்துடன் தான் நடக்கிறது என்று கூறினாய். அங்கு எழுந்தது எனக்கு சந்தேகம். ஆகையாலே உடனே உன் கிராமத்திற்கு சென்றேன். சந்தேகத்தை உறுதிப்படுத்தினேன். அதன் பிறகு என் படைகளுடன் இங்கு வந்தேன். ஆனால் எங்கு தெரியும் கிராமத்து மக்களையும் வர்ணதேவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதான் அன்று என்ன நடந்தது என்று உன்னிடம் கேட்கவே இங்கு வந்து கூறு. நீயும் மேகநாதனும் அரண்மனையை விட்டு வெளியேறியதும் அப்படி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சந்திராவும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. மேகநாதனும் சந்திராவை மேகநாட்டுக்கு கூட்டிட்டு போனதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம சந்திராவை அரெஸ்ட் பண்றான். அதை பார்த்து சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.